ஸோ நிறைய கோயில் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க பிபிசி நியூஸ் மற்றும் நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது தேவராஜ்யம். தேவராஜ்யம். தேவராஜ்யம் இந்த பூமியில் வந்து விட்டது, வந்து இறங்கி 2000 வருஷம் ஆகிவிட்டது. பட் சபை தேவராஜ்யத்தை குறித்த பிரீச்சிங், தேவராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சரியாய் போதிக்க தவறிவிட்டதுனால இன்னைக்கு சபை ராஜ்யத்தின் சபையா இல்ல, அது ஒரு மதத்தில் ஊறி போன சபையாக மாறி இருக்கிறது. சபையில என்ன வந்துருச்சு, ஆளுகை அதிகாரம் இருக்கின்ற சபையில, சபைக்குள்ள சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மதங்களும் கொள்கைகளும் இதை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் முடிவெட்டணும், இப்படிதான் சட்ட துணியை போடணும், அப்புறம் என்ன